மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் கிட்டத்தட்ட அதே போலத்தான் பேசுகிறாரு. அமித்ஷா அவர்களும் திசை திருப்புவதற்காகத்தான் இதை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எதிர்க்கட்சி தலைவருடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும், அதிமுக நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும், இதை இந்த இஷ்யூடைய சீரியஸ்னஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது உண்மை. இப்படி இருக்கிறது பிரச்சனை தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரேம்பேண்ட் கரப்ஷன் இருக்குது, ஒரு டிட்டோரியேட்டிங் லா அண்ட் ஆர்டர் இருக்குது, அந்த சுச்சுவேஷனை மறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நியாயமாக இப்போ இது ஒரு புதிய ஒரு செட்டப், ஒரு புதிய முன்மாதிரியை நம்முடைய முதல்வர் காட்டியிருக்கிறார். எல்லா பக்கத்து மாநிலத்து முதல்வர்கள் எல்லாம் அழைப்பது. இப்போ அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பாஜகவின் நண்பர் கெஜ்ரிவால் வரல, சிஎம்களே வந்திருக்கிறாங்க. சிஎம்லாம் நம்ம அவங்க தேசிய தலைவர்களுக்கு மரியாதைக்குரிய ரேவந்த் ரெட்டி கிட்ட கேட்கும்போது கூட அவருடைய ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஹம்தோ ஹமாரேதோன்னு சொன்னாங்க, ஆனால் அதை நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்மளை பனிஷ் பண்ணுறாங்க. இருந்தாலும் தேசிய தலைமையிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன்னு. ராகுல் காந்தி உட்பட எல்லா தலைவர்கிட்ட கேட்டுட்டு தானே சிஎம்ஏ வராங்க. ஒரு மாநிலத்துடைய சிஎம்ஏ வராங்க. ஒரு வேளை இன்றைக்கி டெல்லி சிஎம் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி ட்விட்டரில் இவங்க ஆளுங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏதோ 2 வார்த்தை சமத்துவமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி. தீபாவளியில் அலின்னு இருக்குது, ரம்ஜானில் ராமன் இருக்குது, எல்லாரும் ஒன்று தானேன்னு பேசிட்டாங்களாம் ரேகா குப்தா. அதனால் நாங்கள்லாம் அவங்களை அன்ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி ஒரு 2 வாரத்தை சமத்துவமாக பேசுறதுக்காக அப்படி நினச்சிட்டாங்க போல இருக்குது. சிஎம்ஏ வர்றாங்க, ரேவந்த் ரெட்டி வராரு, எல்லாம் டிகே சிவகுமார் வராரு, துணை முதல்வர் வராரு. இங்கே திரும்ப ராகுல் காந்தி ஏன் வரல, பகவான் மன் வராரு, ஏன் கெஜ்ரிவால் வரலன்னு கேட்பதை விட ஒரு நகைப்புக்குரிய ஒரு கேள்வி இருக்க முடியாது.